இந்தியா 2026-27 மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்ப போகுதுன்னா நம்புறீங்களா? இது கற்பனை இல்லைங்க. இஸ்ரோவோட ககன்யான் திட்டத்தை பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்கோம். இந்தியாவோட முதல் மனித விண்வெளி பயணம் தான் இந்த ககன்யான் திட்டம். இந்த திட்டத்துல கிட்டத்தட்ட 3 விண்வெளி வீரர்களை புவி வட்டத்துக்கு மேல கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் உயரத்துக்கு அனுப்ப போறாங்க. இதற்காக ஸ்பெஷலா வடிவமைக்கப்பட்டிருக்க ஹியூமன் ரேட்டட் LVM-3 அப்படின்ற ராக்கெட் தான் இதுக்கு யூஸ் பண்ண போறாங்க. சப்போஸ் ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சுன்னா அவங்க பாதுகாப்பாக வெளியேற மாதிரி க்ரூ எஸ்கேப் சிஸ்டமும் இதில் இருக்கு. முதல்ல மனிதர்களை அனுப்புறதுக்கு முன்னாடி ரோபோவை அனுப்பிச்சு, அதாவது அந்த ரோபோ பேர் என்னன்னா வியோமித்ரா அப்படின்ற ரோபோவை விண்வெளிக்கு அனுப்பிச்சு அங்க மனிதர்கள் தங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை முதல்ல ஆராய போறாங்க. விண்வெளி வீரர்களுக்கு இப்பவே பிரத்யேகமா பெங்களூர்ல கடுமையான பயிற்சியும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த திட்டம் ஒருவேளை வெற்றியை அடைஞ்சா இந்தியா ஸ்பெஷல் ஸ்பேஸ் கிளப், அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சீனா தான் இதுக்கு முன்னாடி அவங்களே அவங்க நாட்டை சேர்ந்த விண்வெளி வீரர்களை அமைச்சிருக்காங்க. அந்த பட்டியலில் இந்தியா இடம் பெறும். இந்தியா விண்வெளியில தாமதமா இல்லைங்க, அமைதியா வரலாறு எழுதிக்கிட்டு இருக்கு. மேலும் இது போன்ற அறிவியல் தகவல்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க குவாண்டம் தமிழனை. தேங்க்யூ.